வணக்கம். இன்றைய நமது மாடி தோட்ட நிகழ்ச்சியில் நமது தோட்டத்தில் உள்ள சில செடிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். முடிந்த அளவு எங்கள் மாடி தோட்டத்தில் மூலிகை செடி வைத்துள்ளோம். இது கத்தாழை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லா வைத்தியத்திற்கும் இது தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இது எங்கள் வீட்டு செம்பருத்தி செடி மாடியில் உள்ளது. பூ இன்னைக்கு காலையில் இன்னும் பறிக்கவில்லை. இன்னைக்கு காலையில் இதில் பூ பூத்துருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி பூஜை ரூமுக்கு தேவையான பூ இந்த செம்பருத்தியில் உள்ளது. இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான பூ நாங்கள் இதில் பறைத்து விடுவோம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மல்லிச்செடி வச்சுருக்கோம். பூ சீசன் முடிஞ்சு இப்போ அடுத்தபடியாக பூ வரும். பூ நிறையா பூக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பூ தான் இருக்குது, நிறைய இன்னும் பூக்க தரும். இது வந்து மருதாணி. இது மாடியில் நாங்கள் வச்சுருக்க மருதாணி. அடுத்தபடி பார்த்திங்கன்னா, இது வந்து சிங்கப்பஸ்ப செடின்னு சொல்லுவாங்க. இது வைத்தியத்துக்கு உபயோகப்படுறதா பூ. இன்னும் பூ நிறையா பூக்கும். அது சிங்கப்பஸ்பத்தை பற்றியும் மருந்து செடி தான். இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஒரு பூ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கத்தாழை தான் வச்சுருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இது வந்து கற்பூரவள்ளி எங்கள் தோட்டத்தில் நிறையா வச்சுருக்கோம். இது ஒரு மூலிகை செடி தான். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுக்கிறோம். இது வந்து ஸ்வீட் லெமன் சின்ன சின்னதாக காய்க்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பாம்பு செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து கசப்ப இலைன்னு சொல்லுவாங்க, பாம்பு செடி. இது மூலிகை செடி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ். இன்றைக்கி ஒரு ரோஸ் தான் வந்திருக்கு. நேற்று 3 ரோஸ் அறுவடை செஞ்சோம். இன்றைக்கி ஒரு ரோஸ் தான் வந்திருக்குது. இது எங்கள் ரோஸு. இது பாருங்க, எவ்வளோ தடன்னு இருக்குது பாருங்கள். எங்கள் கற்பூரவள்ளி செடி. இது வந்து அந்த மூலிகை செடி முதல்ல சொன்னேன்ல, சிங்கப்பருப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடியோடது ஒன்று. இது வந்து பாவை செடி வச்சுருக்கோம். பாவை செடி இன்னும் காய்க்கவில்லை. இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது, மாடியில் போயிட்டுருக்கு. அது அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து அவர் செடி மேலே எடுத்து விட்ருக்கோம். சாம்பாருக்கு தேவையான காய் இதில் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பரவாயில்ல. இது வந்து ஆப்பிள் செடி. இது வந்து அவரை செடி வச்சுருக்கோம். எங்கள் வாழை மரம் மாடியில் உள்ளது தான். இது மாடியில் உள்ளது. இது அப்படியே வந்தீங்கன்னா அவரை செடி. அடுத்தது அவரை செடி இதில் நிறைய காய் இருக்குது. நேற்று பறித்தோம், அறுவடை செஞ்சோம் நேற்று. அது கனகாம்பரம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இது ஒரு ரோஸ் தான். இது வந்து ஒரு மஞ்சள் போட்டிருக்கோம், மஞ்சள் செடி. இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அது அறுவடை பண்ணணும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா, இது வந்து கத்தரி. இது ஒரு மிளகாய் செடி வச்சுருக்கோம். இது வந்து கற்பூரவள்ளி. இது வேறு கற்பூரவள்ளி இன்னொரு தொட்டியில். இது கற்பூரவள்ளி எப்படி இருக்குது பாருங்கள். கற்பூரவள்ளி செடி ஒரு இலையை பார்த்திங்கனால இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு இலை இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா, இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எடுத்து மோந்து பார்த்திங்கனாக்கா, லெமன் வாடை வரும். லெமன் டீ போட்டு குடிக்கலாம். இல்லை, டீயில் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவும் அதை சிங்கப்பஸ்பம் அதை விட்ருக்கோம். இது மிளகாய் செடி ஒன்று வச்சோம், மிளகாய் செடி மாடியில். இது வீட்டுக்கு தேவையான சட்னி கிட்னி, தேவையான காய், சாம்பார், இல்லைன்னா போடுறதுக்கு தேவையான செடி. மிளகாய் செடி நிறைய காய்ச்சிருக்குது. இந்த வரும் மிளகாய் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த மிளகாய் செடி. இது என்னென்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். செடி நல்லா மண்டி இருக்குது. ஆனால் இன்னும் 2 மாதம் ஆகும் கிழங்கு அறுவடை செய்கிறது. கடைசியாக பார்த்திங்கன்னா தக்காளி செடி. தக்காளியை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது அடுத்த வீடியோ. அதே செடி தான். இது 2வது ஈடு காய்ச்சிருக்குது. நிறைய காய் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். முதல் ஈடு நிறைய காய்ச்சிச்சு. வீட்டுக்கு தேவையான அளவு காய்ச்சிச்சு. வீட்டுக்கு சாம்பார், ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு காய்ச்சிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், காய் நிறைய இருக்குது. 2வது வீடு கொஞ்சம் அது
கொஞ்சம் ஆர்கானிக் உரமெல்லாம் போட்டு கொஞ்சம் நோண்டி இண்டி விட்டு உரம் போட்டோன்னு பார்த்திங்கன்னா காயை பார்த்திங்கன்னா தெரியும். காய் நிறையா இருக்குது. இந்த அடுத்து 2வது வீடு, இது முதல் வீடு இல்லை, 2வது வீடு. இந்த இது காய் பாருங்கள் நிறைய இருக்குது. இந்த டமாட்டரு, தக்காளி செடியில் இந்த மாடி வீட்டு காலை நேரம் எங்கள் வீட்டு மாடி தோட்டம். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதுதான் இது வந்து மாதுளை வச்சுருக்கோம், காய்க்கவே இல்லை. இது வந்து கரும்பு செடி. பொங்கலுக்கு அறுவடை பண்ணிட்டோம். கரும்பு மறுபடியும் இப்போ பதியம் போட்டிருக்கோம், கண் எடுத்து வச்சுருக்கோம். இது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, வணக்கம்.